My dear students and parents, this is Daniel and welcome back to my channel. Tamil Nadu Engineering Admission TNEA 2022 கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. 25ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடச்சிடும். இந்த நிலையில் செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சில முக்கியமான சூழ்நிலைகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாய்ஸ் லிஸ்ட். உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு நல்ல கல்லூரிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 14,524 மாணவர்கள் அழைக்கப்பட்டாங்க. அதில் 12,000 சில்லற மாணவர்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களை கிட்டத்தட்ட 699 மாணவர்களுக்கு எந்த விதமான சீட்டும் அலாட் ஆகலை அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லையும் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த 699 மாணவர்களுக்கு ஏன் சீட்டு கிடைக்காம போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டாக என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்போ இம்ப்ராப்பர் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன? சாய்ஸஸ், அதாவது உங்களுடைய ரேங்க், உங்களுடைய கட் ஆஃப் மார்க்ஸ், இந்த ரெண்டுக்கும் தகுதியான கல்லூரிகளை உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த மாதிரியான கல்லூரிகள் அந்த இடத்துல இருக்கணும். உங்களுடைய மார்க்கை விட கம்மியாக இருக்கக்கூடிய கல்லூரிகளும் அந்த லிஸ்ட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது வந்து சீட் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகளை நீங்கள் அதிகப்படுத்த முடியும். பிகாஸ் லாஸ்ட் இயரில் பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்களை விட இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற எல்லாம் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற மாணவருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம். சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்க்ரிமெண்ட் ஆகலை. லாஸ்ட் இயரில் என்ன சீட்ஸ் இருந்துச்சோ அதை விட ரொம்ப பெரிய நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகலை. மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தின மாதிரி அதிகமான அளவுக்கு சீட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி ஆகலை. ஸோ அப்போ இந்த இடத்துல மாணவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சாய்ஸஸ் எப்படி கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 92 கல்லூரிகளை இந்த ரவுண்ட் 2ல் இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்ம லிஸ்ட் பண்ணுறோம். இந்த 92 கல்லூரிகளை நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் வந்து கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான சாய்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி இந்த 300 சாய்ஸஸ் போடணும், இந்த 92 கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். பிகாஸ் நம்ம பேசுகிற எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இது நிச்சயம் உபயோகமான விஷயமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா எஃபர்ட்ஸும் வீடியோஸும் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன்லையும் சரி உடனுக்குடன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 92 கல்லூரிகள், தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 92 கல்லூரிகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஒரு வேளை இந்த பிடிஎஃபே வேணும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய மாணவர்கள் கேட்கிற பட்சத்தில் கட்டாயம் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன் அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். இந்த வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்ளிகேஷனில் இந்த பிடிஎஃப் வந்து இட் இஸ் அவைலபிள். அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சென்னை ஜோன். இந்த ரவுண்டுக்கு கிட்டத்தட்ட 14,525 45,577 ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31,000க்கும் அதிகமான மாணவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், ஏசிடி, எம்ஐடி அண்ட் இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே இந்த 92 கல்லூரிகளையும் இந்த காலேஜுக்கு அப்புறம் இந்த காலேஜ்னு சொல்லி நம்ம ரேங்க் பண்ணலை. TNEA கவுன்சிலிங் கோட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, 1, 2, 4, 1110, 1112, 1113 அப்படின்னு சொல்லி TNEA கவுன்சிலிங் கோட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஜோனுக்கும் இதை வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். இப்போ சென்னை ஜோனில் கிட்டத்தட்ட நம்ம 24 கல்லூரிகள் எடுக்கிறோம். ஸோ என்னென்ன காலேஜஸ்ன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டு சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், பிரத்யூஷா, ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஐ இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் மல்டிடெக், வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேல்டெக் ஹைடெக், ஆர்எம்கே இன்ஜினியரிங், பனிமலர் இன்ஜினியரிங், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங், சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், அண்ட் லேட்டர் அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்எஸ்என், அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம் வல்லியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, லயோலா ஐகாம் அண்ட் இன்ஜினியரிங்.
ரைட். ஸோ இந்த 24 கல்லூரிகள் சென்னை சோனில் இருக்கக்கூடிய கல்லூரிகள். இதை நம்ம திரும்பவும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலேஜுக்கு அப்புறம் இந்த காலேஜ் நீங்கள் போடணும்னு சொல்லி நான் சொல்லலை. மாணவர்கள் உங்களுடைய அனாலிசிஸை பண்ணி இந்த கல்லூரிக்கு அப்புறம் எந்த கல்லூரியை வைக்கணும் அப்படிங்கிற அனாலிசிஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த 92 கல்லூரிகளும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல மாணவர்கள் வந்து வி அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரீஆர்டர் த காலேஜஸ் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸஸ். உங்களுடைய சாய்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்திக்கலாம். ஸோ அப்போ உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இந்த கல்லூரிகளில் நீங்கள் எதிர்பார்க்குற டிபார்ட்மெண்ட்ஸில் எந்த ரேங்க்குக்கு லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதை வச்சு நீங்கள் வந்து கல்லூரிகளை வரிசைப்படுத்திக்க முடியும். ஸோ அப்போ உங்களுடைய ரேங்க் வந்து இப்போ 35,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். 35,000க்கு மேலே இருக்கக்கூடிய ரேங்க் 34,000, 30,000, 25,000, 15,000 இந்த மாதிரி ரேங்க்லலாம் க்ளோஸ் ஆன கல்லூரிகள் மேலே இருக்கணும். ப்ரியாரிட்டியில் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருக்கணும். 14,000 ரேங்க்கில் முடிஞ்சு, இல்லை ஃபஸ்ட்டு ரேங்க்கில் ஒரு 1000 ரேங்க் 2000 ரேங்க்கில் முடிஞ்ச கல்லூரிகளை சீட் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை போடலாம். வேக்கன்சி போடும்போது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அந்த கல்லூரிகளில் உங்களுக்கு சீட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் உங்களால் அதை செலக்ட் பண்ண முடியும். சீட்ஸ் இல்லை, உங்கள் கம்யூனிட்டி சீட்ஸ் இல்லை, ஓப்பன் கேட்டகரி சீட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களால் அந்த கல்லூரியை செலக்ட் பண்ண முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரியும். பிகாஸ் ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் போகும்போது உங்களுக்கு அது புதுசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் 1 டைம்லேயே நம்ம வந்து டெமோ வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. ஸோ அப்போ இந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்துங்க. அண்ட் உங்களுடைய ரேங்க் 35,000 வச்சுக்கோங்களேன். 35,000க்கு முன்னாடி முடிஞ்ச காலேஜஸ் ஃபஸ்ட்டு வைங்க. 35,000 30,000லேருந்து ஒரு 40,000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் பொட்டன்ஷியலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்லூரிகள். அப்போ அதை செகண்ட் ஆர்டரில் வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து ஒரு 60,000 70,000 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டரில் வைங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி 3 ஜோனை நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை வந்து பிரிச்சிட்டிங்க, சாய்ஸ் லிஸ்ட்டை பிரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த செகண்ட் ரவுண்ட்லேயே சீட்டு கிடச்சிரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் கோயம்புத்தூர் ஜோன் பார்த்துடலாம். ஸோ கோயம்புத்தூர் ஜோனை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர்லேயும் 24 கல்லூரிகளை வரிசைப்படுத்துகிறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து கவுன்சிலிங் கோடை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ பிஎஸ்ஜி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்ஜியினுடைய செகண்ட் கேம்பஸ் டாக்டர் மகாலிங்கம் பொள்ளாச்சி, ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங், கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ், ராமகிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த மாதிரி கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஒரு 24 கல்லூரிகளை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த கல்லூரிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். டாக்டர் என்ஜிபி, ஸ்ரீ ஈஸ்வர், ஹிந்துஸ்தான், பிஏ காலேஜ், கேஐடி, கலைஞர் கருணாநிதி, கேஜேஎஸ்எல், கேபிஆர்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக சென்னை அண்ட் கோயம்புத்தூர் சேர்த்து 48 கல்லூரிகளை நம்ம வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கல்லூரிகள் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த கல்லூரிகளில் என்ன என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒருவேளை என்பிஏ அக்ரிடேஷன் நோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அந்த கல்லூரிகள் எந்த இதுக்குமே என்பிஏ அக்ரிடேஷன், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குமே என்பிஏ அக்ரிடேஷன் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். எஸ்ன்னு சொல்லி இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கல்லூரிகளில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்பிஏ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற இடத்துல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் என்பிஏ அக்ரிடேஷன் இருக்குது, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸில் என்பிஏ அக்ரிடேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நேக்னுடைய ஸ்டேட்டஸும் நம்ம போட்டிருக்கிறோம். இதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 24 + 24 48 கல்லூரிகள் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஜோன் சென்னை அண்ட் கோயம்புத்தூராக இருந்துச்சு அப்படின்னா இந்த 48 கல்லூரிகளை வரிசைப்படுத்துங்க. எந்தெந்த காலேஜஸ்க்கு அப்புறம் எந்தெந்த காலேஜ் வைக்கலாம், சென்னை கோயம்புத்தூர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் வந்து வரிசைப்படுத்தலாம். அப்படி வரிசைப்படுத்தும் போது இந்த கல்லூரிகளுடைய லாஸ்ட் இயர் ரேங்கையும் உங்களுடைய இந்த வருஷ ரேங்கையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கை ரெடி பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு கஸ்டமைஸ்டு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னா மிஸ்பா கேரியர் அகாடமியை நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்காக சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிப்பேர் பண்ணியும் நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம நிறைய மாணவர்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம். ஒருவேளை செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கூட இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடான ஹெல்ப்போ கஸ்டமைஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கோ வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 48 கல்லூரிகள் மொத்தமாக சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் பார்த்துருக்குறோம். இந்த 48 கல்லூரிகளில் மட்டும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் வேகன்சி இருக்குங்கிறத பாருங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒரு கல்லூரியில் நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் போடாதீங்க. அந்த கல்லூரியில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும்.
ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ஐடி எடுக்கலாம், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்கும், மிஷின் லேர்னிங் இருக்கும், ஒரு சில கல்லூரிகளில் சைபர் செக்யூரிட்டி இருக்கும், ஒரு சில கல்லூரிகளில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இருக்கும், ஒரு சில கல்லூரிகளில் இசிஇ, ட்ரிபிள்இ, இ&ஐ, மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு 4 அல்லது 5 டிபார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸை இந்த 48 கல்லூரிகளை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு 200க்கும் அதிகமான சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில், இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் பெரும்பாலும் எல்லா கல்லூரிகளையும் ஓரளவுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதனால் இந்த கல்லூரிகளையும் பிளேஸ்மெண்ட்டில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஒரு கல்லூரிகளையும் பிளேஸ்மெண்ட்ஸில் வேரியேஷன் கட்டாயம் இருக்கும். ஒரே கல்லூரியுடைய செகண்ட் கேம்பஸாக இருந்தாலும் அங்கேயும் பிளேஸ்மெண்ட்டில் வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ டூ யர் ஹோம்ஒர்க் அண்ட் நீங்கள் தாராளமாக இந்த கல்லூரிகளை வரிசைப்படுத்திக்க முடியும். அடுத்ததாக ஈரோடு ஜோனில் பண்ணாரி அம்மன், ஈரோடு செங்குந்தர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு, ஐஆர்டிடி இருந்துச்சு முன்னாடி, அப்புறம் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ், நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லி கவுன்சிலிங் கோட் பேஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கல்லூரிகளையும் நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கலாம். அடுத்ததாக சவுத் ஜோன் சொல்லி ஒரே இதில் கொண்டு வந்துடும். ஸோ இந்த சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா சேது, சென்ட் ஃப்ரான்சிஸ் அண்ட் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மெப்கோ ஷெலாங், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோல்பட்டி, பிஎஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கேட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஒரு 65 கல்லூரிகள் வரைக்கும் சவுத் ஜோனில் இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிற மாவட்டங்களை சேர்ந்த கல்லூரிகளையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அருணை, தந்தை பெரியார், அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கேஎஸ்ஆர் காலேஜ், அப்புறம் எம் குமாரசாமி, மகேந்திரா, முத்தையம்மாள், பாவை, கேஎஸ்ஆர் அண்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம், செங்குந்தர், சோனா இன்ஜினியரிங் காலேஜ், விவேகானந்தா, விஎஸ்பி, அப்புறம் எக்ஸல், கே ராமகிருஷ்ணா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், இஜிஎஸ் பிள்ளை, அண்ட் தென் கொங்கு நாடு அண்ட் கே ராமகிருஷ்ணன், சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் செக்ரி, அப்புறம் அழகப்ப செட்டியார், கேஎல்என், பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு சொல்லி 91 கல்லூரிகளை நம்ம இந்த வீடியோவில் காமிக்கிறோம். ஸோ இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகள் எல்லாவற்றிலையும் நீங்கள் ஒரு 4லேருந்து 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம். எல்லா காலேஜஸ்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நீங்கள் போடணுங்கிற கட்டாயமும் இல்லை. இதில் உங்களுக்கு பிடித்தமான சில கல்லூரிகளை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கூட சென்னை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த 48 கல்லூரிகள் ப்ளஸ் நீங்கள் ஈரோடு அண்ட் மதுரை அண்ட் இந்த அதர் ஜோன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கல்லூரிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் போடும்போது 4 அல்லது 5 சாய்ஸஸ் ஒவ்வொரு கல்லூரிக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 300 சாய்ஸ் அப்படிங்கிறது சாலிடாக உங்கள் கையில் நிற்கும். இந்த இதை வச்சு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு சேஃப் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அகைன் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஆர்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் எ லிஸ்ட். இதில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு வெறும் நம்பர்ஸ் அடிப்படையில் இந்த கல்லூரியில் நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இந்த கல்லூரிகளுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், இந்த கல்லூரிகளில் டீச்சிங் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன சொல்லித்தராங்க, அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்காக வேறு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க, வேறு ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது சொல்லித்தராங்களா, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கா, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி கல்லூரிகளை வரிசைப்படுத்த வேண்டியது மாணவர்களுடைய முக்கியமான விஷயம். நம்மளுடைய கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுற ஆரம்பித்த நாட்களிலிருந்து இப்போ வரைக்கும் நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்டே வரோம். ஒரு கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன்பதாக குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் அந்த கல்லூரிக்கு நேரடியாக போய் அந்த கல்லூரி விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இடங்களில் பேசிகிட்டே வரோம். கண்டிப்பாக நீங்கள் கல்லூரிகளுக்கு நேரடியாக சென்றிருப்பீங்க, ஒரு சில கல்லூரிகளை சென்று பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடித்தமான, உங்களுடைய மனதை கவர்ந்த, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சில கல்லூரிகளை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் க்ரியேட் பண்ணுங்கள், சாய்ஸ் லிஸ்ட்டை கிளியராக இது பண்ணுங்கள், ரீஆர்டர் கரெக்டாக பண்ணுங்கள், அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வெப்சைட்டில் என்டர் பண்ணும்போதும் அதை ரீஆர்டர் பண்ணும்போதும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 300 சாய்ஸஸ் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். செகண்ட் ரவுண்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம மீண்டும் ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் குறைந்தபட்சம் 150 சாய்ஸ்லேருந்து ஒரு 200 சாய்ஸ் வரைக்கும் கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் யூ வில் பி இன் அ சேஃப் ஜோன். ஸோ இந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஃபர்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் உங்களுக்குடன் சேரும். இந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதிகமான மாணவர்கள் கமெண்ட் பண்ணும் பட்சத்தில் வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் நம்ம இந்த பிடிஎஃப் தான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் விரும்பின கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.